சார் இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு வேளை நகை திருட்டு போயிருச்சு அப்படிங்கிறது அப்படின்னா நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நகையோட பில் காப்பி கேட்பாங்க. சில பேர் வந்து பில் இல்லாமல் வாங்குறாங்க. அதெல்லாம் எப்படி சார் கிளைமாக போக முடியும்? அதனால தான் வந்து பில்லோட நீங்கள் வாங்கணும்னு சொல்கிறதே. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பில் இல்லாமல் வாங்குறதுன்றதே வந்து அரசாங்கத்தை ஏமாத்துற மாதிரி தான் கணக்கு. கிட்டத்தட்ட இல்லை, 99.9% நம்ம சைடு தரப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, என்னங்க பில்லு இவ்வளோ ரேட் ஆஃப் டேக்ஸ் வருது அப்படின்ட்டு அதை குறைக்கிறதுக்காக சிறு வியாபாரிகள்லேருந்து பெரு வியாபாரி வரைக்கும் ஒரு சிட்டை போட்டு சிட்டில் மட்டும் கொடுங்க அப்படின்வாங்க. இது என்ன கேட்டால் அது வந்து தவறு. நீங்கள் ஃபுல் பில்லை போட்டு பக்காவாக அதை ஸ்பெசிஃபிகேஷனோட, அது இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அந்த 916 KDM அந்த சர்டிஃபிகேட்டோட நம்ம கையில் வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா என்றைக்குமே அது பாதுகாப்பாக நம்மகிட்ட இருக்கும். அதான் வண்டியில் ஹெல்மெட் போட்டு போனால் எந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்போ அதை மாதிரி கிட்டத்தட்ட ஓகே. அதனால் அது வந்து அந்த பாதுகாப்பை கருதி உணர்ந்து நீங்கள் அதுக்கு பில்லோடு நீங்கள் வாங்கினீங்கன்னா நாளைக்கு பிரச்சனைன்னு வந்தால் கூட அது வந்து உங்கள்கிட்ட உங்கள் கையை விட்டு போகாது, உங்கள்கிட்டயே இருக்கும்.